திரு உதயநிதி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் ஒரு விமர்சனத்தை என் மீது வச்சிருக்காரு. நான் சில கூட்டத்தில் போய் பேசினேன். நம்ம கட்சி நிர்வாகிகள் சொன்னதுதான் நான் சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுன்னு சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்களா இவருக்கு ஏங்க கோபம் வருது? யாரையாவது பெயர் சொல்லி சொன்னா எங்கேயுமே பெயரை குறிப்பிட்டு சொல்லல. அப்போ இவருக்கு ஏன் கோபம் வருது? எங்க அப்பா குதிரைக்குள்ள என்ன அவரே சொல்லிட்டார், அவரே உண்மையை ஒத்துக்கிட்டார். ஆக திரு உதயநிதி அவர்களே, உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யார் பால்டாயில் கொடுத்தாங்களோ அவர்கள் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. எங்க கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, நான் பேசினேன். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இனி பால்டாயில் பழனிசாமி, நீ என்ன பேர் வேணா வச்சுக்கியா, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. பால்டாயில் குடிச்சவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. நாம பெயரை சொல்லாம பொதுவா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் தன்னை பற்றி தான் பேசுறார் என்று இப்பொழுது விமர்சனம் செஞ்சிருக்கிறார். இதிலிருந்து உண்மை என்ன? அவர் உண்மை ஒத்துக்கிட்டார்ல சொன்னா மகேசன் தீர்ப்பு.